குட்டி இன்ஃபோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நிறைய பேர் நீங்கள் ஆன்லைனில் பட்டா மாற்றத்துக்கு விண்ணப்பம் செஞ்சுட்டு அந்த பெயர் மட்டும் மாறிடுச்சு, பட்டா உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அதோட உங்களோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் அப்படி கிடையாது. அதோடு சேர்த்து நம்ம இன்னும் ஒரு 2-3 வருவாய் ஆவணங்கள் இருக்குது. அதுலேயும் நம்மளோட டேட்டா, நம்மளோட நேம் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி இல்லைனா நம்மளுக்கு அரசோடைய சலுகைகள் அதெல்லாம் கிடைக்கும் போது ஒரு சில பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது என்னென்னு தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முன்னெல்லாம் எப்படி இருந்ததுன்னா, பட்டா மனு செய்கிறதுக்கு இப்போ ஆன்லைன் முறையில் ஆயிடுச்சு. முன்னெல்லாம் மேனுவலாக நம்ம அன்னைக்கு தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஈசி அண்ட் எந்த பத்திரம் செஞ்சோமோ அந்த பத்திரத்துடைய நகலெல்லாம் சேர்த்து ஒரு மனு எழுதி கொடுத்தா இலவசமாகவே நம்ம அந்த மனுவை கொடுத்துருவோம். எந்த விதமான ஃபீஸும் அதுக்கு நம்ம இது வரைக்கும் பே பண்ணது கிடையாது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ நம்ம ஃபீஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்குது. அதாவது பெயர் மாற்றத்துக்கு 60 ரூபாயும், உட்பிரிவுனா ஒவ்வொரு உட்பிரிவுக்கும் 400 ரூபாயும் நம்ம பே பண்ணுறோம். ஸோ ஆன்லைனில் எப்படி பட்டா மாற்றம் செய்கிறது அப்படின்றதுக்கான வீடியோவை நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன டவுட்டு கேட்டிங்கனாலும் கமெண்ட்டில் ஆல்ரெடி நம்ம அதுக்கான எல்லா கேள்விகளுக்கும் பதிலும் சொல்லியிருக்கோம். நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம இப்போ கவர்மெண்ட்டில் விஏஓக்கு அப்ளை பண்ணுவோம், இல்லைனா சர்வேயருக்கு அப்ளை பண்ணுவோம். அது எப்படி அவங்களுக்கு டிசைட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அப்படி அப்ளை பண்ணும்போது கவர்மெண்ட் கொடுத்த ரூல் என்னென்னா, ஆன்லைனில் மனு எதுவுமே நிலுவையில் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பட்டாக்கு நீங்கள் மனு செஞ்சுட்டு அதை நீங்கள் பின்தொடரலைன்னா எல்லா இடத்துலையும் கிடையாது. ஒரு சில இடத்துல அவங்களே வாலண்டியராக கால் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல அவங்க டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா கால் பண்ணாமையே கூட மாற்றி கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஆனால் பெரும்பாலான இடங்களில் பின்தொடரல் இல்லைன்னா அவங்க அந்த மனுவை ஆன்லைன்லேயே தள்ளுபடி செஞ்சிடறாங்க. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, இந்த மனு தள்ளுபடிக்கு ஆவணங்கள் லிங்க் இல்லை அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி இருப்பாங்க. ஒரு சில நேர்வுகள் என்ன ஆகுனா, விஏஓக்கு நீங்கள் பெயர் மாற்றத்துக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் முனுசாமி கிட்ட இருந்து குப்புசாமி வாங்கியிருப்பார். நீங்கள் பெயர் மாற்றத்துக்கு விண்ணப்பம் செஞ்சுருப்பீங்க. முனுசாமி வித்துட்டாரு, குப்புசாமி முழுமையாக வாங்கிட்டார். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குப்புசாமி பட்டா மாற்றத்துக்கு விண்ணப்பம் செஞ்சுருக்காரு. இவங்க வேணும்னே முனுசாமி பெயரையும் வச்சுருப்பாங்க, கீழவே குப்புசாமி பெயரையும் சேர்த்துருவாங்க. இதன் மூலமாக கூட்டுப்பட்டா மாதிரி இது மாறிடுது. ஆனால் முனுசாமி தன்னுடைய அனைத்து பங்கையும் வித்துட்டாரு, அவரோட பெயரை எடுக்கணும். இந்த மாதிரி நேர்வுகளும் இருக்குது. இதை ஒரு சில நேர்கள் கேள்வியிலையும் கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி தவறுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் வட்டாட்சியருக்கு ஒரு மனு எழுதி கொடுத்தீங்கன்னாவே அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ என்ன நடக்கணும், உங்களுக்கு பட்டா நீங்கள் மனு செஞ்ச உடனேலாம் உங்களுக்கு பட்டா கிடைச்சிடாது. பட்டாவுக்கு நீங்கள் விண்ணப்பம் செய்வீங்களே தவிர மற்றபடி நீங்கள் கலை பண்ணி தான் நிறைய இடத்துல செய்ய வேண்டியதாக இருக்கும். போய் ஃபாலோ அப் பண்ணணும், சார் நான் பட்டா அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு சில இடத்துல சர்வே இருக்கும், ஒரு சில இடத்துல விஓக்கும் சொல்ல வேண்டிய நிலைமையாக இருக்குது. இப்போ நம்ம பட்டா மனு செய்கிறது பார்த்திங்கன்னா 2 விதமாக இருக்கும். இது நம்ம வீடியோலையும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒன்று, முழு புலம் கொண்ட இனங்கள், அதாவது மொத்தமாக ஃபுல்லாக நேம் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் நடக்குது, உரிமை மாற்றம் மட்டும் நடக்குதுன்னா அதை விஏஓ கிட்ட போகும். இந்த மாதிரி முழு புலப்படம் சேஞ்ச் ஆகிறது, எந்த விதமான சப்டிவிஷனும் கிடையாது. முழுசாக ஒரு சப்டிவிஷன் இருக்குது, அது அப்படியே இன்னொரு நம்பர் வாங்குறாருன்னா அது விஏஓட ஐடிக்கு போகும். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது உட்பிரிவு இல்லாத பட்டா மாற்றம் விண்ணப்பம் செய்வீங்க, அது விஏஓ கிட்ட போயிடும். இன்னொன்று, உட்பிரிவுடன் கூடிய ஒரு இடத்துல நீங்கள் ஒரு பார்ட்டு மட்டும் வாங்குறீங்க, அதை உடச்சி வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை அப்ளை பண்ண உடனே உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றத்துக்கு விண்ணப்பித்த உடனே அது சர்வேயர் லாகினுக்கு போயிடும். இந்த முழு புலப்படம் பட்டா பெயர் மாற்றம் இருக்கு இல்லைங்களா, இதில் உங்களோட நேம் மட்டும் மாறிடுச்சா, இடம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே முடிஞ்சிடும். இதில் பெரும்பாலும் சிக்கல் இருக்காது. ஆனால் இருந்தாலும் ஒரு சில இடத்துல லஞ்சம் வாங்குறதுக்காக அவங்க வேணும்னே நேமை தப்பாக ஸ்பெல்லிங் போடுறது, வேற ஒருத்தர் நேமோட சேர்த்து விட்டுறது, பழைய ஓனரோட நேமோட சேர்த்து விட்டுறது, இந்த மாதிரி செஞ்சு அவங்க பணம் பறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் நீங்கள் அதுக்கெலாம் வழி கொடுக்காம நீங்கள் ஏதாச்சும் தவறு இருந்தால் டேரெக்டாக நீங்கள் வீட்லேயே உட்காந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டோடு சேர்த்து ஒரு மனுவை மட்டும் நீங்கள் வட்டாட்சியருக்கு அனுப்புனா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து, இந்த உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம் இருக்கு இல்லைங்களா, இதுதான் சர்வேயர்கிட்ட போகும். சர்வேயர்கிட்ட இருந்து அடுத்த தலைமை சர்வேயர், அந்த ஹெட் சர்வேயர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு கடைசியாக தாசில்தார் அதுக்கு சைன் பண்ணி அந்த 80A அப்படின்ற ஆவணம் சொல்லுவாங்க. அது ஒரு சர்வே சட்டம். இது தாசில்தார் கையெழுத்து போட்ட உடனே பட்டாவானது ஆன்லைனில் ஏற்றப்படுது. இது நார்மலாக இருக்கிற ப்ரொசீஜர். பட்டாவானது மாறிடும் உட்பிரிவிலிருந்து. அதோட ஆன்லைனில் ஏறின மகிழ்ச்சியில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வந்துடுவீங்க. ஆனால் நீங்கள் மேக்ஷூர் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுடைய புலப்படத்திலும் இது பிரிக்கப்பட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்களா. நான் சொல்கிறது, வருவாய் ஆவணங்கள் வச்சுருக்காங்க இல்லைங்களா கிராம நிர்வாக அலுவலருடைய ஆஃபீஸில், அதில் அந்த புலப்படத்திலும் ஆப்பதிவேட்டில் இது ஏற்றப்பட்டிருக்கா,
புலப்படத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கா, இந்த உட்பிரிவு விவரம்லாம் இதில் ஏறிடுச்சா அப்படின்றது நீங்கள் மேக் ஷூர் பண்ணணும். இதை செய்ய வேண்டியது சர்வேயரோட கடமை. ஆனால் சர்வேயர் அதை செஞ்சுட்டாரா இல்லையான்னு நீங்கள் மேக் ஷூர் பண்ணணும். இதனால் என்னெல்லாம் உங்களுக்கு பின்னாடி பிரச்சனை வரும்னு நான் சொல்கிறேன். சிட்டா ஆப்பதிவேடு புலப்படத்திலும் மாற்றம் செய்யப்பட வேண்டும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப்பதிவேடு புலப்பட புத்தகத்தில் பதிவு இல்லை அப்படின்னா, நீங்கள் உதாரணத்துக்கு 2A நம்பரை நீங்கள் சர்வே நம்பர்லேருந்து ஒரு பகுதியை நீங்கள் வாங்குறீங்க. ஸோ அதை உட்பிரிவு செய்யும்போது 2A1 2A2ன்னு பிரியுது. இதை சர்வேயர் தான் கிராம கணக்குகள், கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆப்பதிவேடு புலப்படம் FMB இது ரெண்டுத்துலேயும் அவர் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான அதிகாரம் விஏஓக்கு கிடையாது. அவர் நேம் டிரான்ஸ்ஃபர் பட்டாவை மட்டும்தான் மாற்றக்கூடிய அதிகாரம் விஏஓ கிட்ட இருக்குது. அதுவும் அவர் தாசில்தார்கிட்ட கொண்டுட்டு போவார். ஸோ சர்வேயர் நேரடியாக கிராம நிர்வாக அலுவலருடைய அலுவலகத்துக்கு ஆப்பதிவேடு FMB சிட்டா கணக்கு இது எல்லாத்துலேயும் அந்த உட்பிரிவை மென்ஷன் பண்ண சொல்லி நம்ம கேட்கணும். சப்போஸ் அவர் மிஸ் பண்ணிட்டாருன்னா, சில ஊரில் பார்த்தீங்கன்னா ஆப்பதிவேடுலாம் ஆன்லைனில் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல ஆன்லைனில் FMB ஆன்லைன் ஆப்பதிவேடு அதெல்லாம் கரெக்டாக சேஞ்ச் ஆகிருக்கா, நம்மளோட உட்பிரிவு முக்கியமான விஷயம், நம்மளோட பேரில் இப்போ வந்திருக்க உட்பிரிவும் அதில் மென்ஷன் ஆகியிருக்கா அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் அப்படி ஆகவில்லைன்னா சர்வேயரை நீங்கள் பின்தொடரணும். அதேமாதிரி நீங்கள் சப்டிவிஷன் பண்ணும்போது உடனே பட்டா கிடச்சிடும். சப்டிவிஷனுடைய FMB பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலேடாக 2-3 months கழிச்சு தான் உங்களுக்கு ஆன்லைனில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதையும் நீங்கள் மேக் ஷூர் பண்ணணும். ஆனால் அவர் மேனுவலாக அங்கே இருக்கக்கூடிய FMB புக் இருக்குது இல்லைங்களா, புலப்பட புத்தகம், அதில் அவர் உடனே செஞ்சு கொடுக்கலாம். இப்படி நம்ம செய்யலைன்னா பட்டா நீங்கள் ஆன்லைனில் மாற்றிருப்பீங்க. இதில் விஓ நம்ம கிராம நிர்வாக அலுவலர் தான் நமக்கு ஈஸியாக மீட் பண்ண முடியும். அவர் தான் எல்லா டேட்டாவையும் மெயின்டைன் பண்ணுறாரு. அவருக்கு நம்மளோட பட்டா மாறின விஷயமே தெரியாது. காரணம் என்னென்னா, நீங்கள் அப்ளை பண்ணீங்க, சர்வேயர்கிட்ட போச்சு, ஹெட் சர்வேயருக்கு போச்சு, டெபுட்டி தாசில்தார் இவங்க எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரிய வந்திருக்கும். ஆனால் இந்த விஷயமே நம்மளுடைய கிராம நிர்வாக அலுவலருக்கு தெரிந்திருக்காது. ஸோ அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் பட்டா மாற்றமே நடக்கவில்லை அப்படின்னு தான் அவர் நினைப்பார். அந்த ஆவணங்களும் அவர் தான் சொல்லும். ஏன்னா அந்த ஆவணம் எல்லாமே அவர் தான் வச்சிருக்காரு, விஏஓ தான் வச்சிருக்காரு. ஸோ ஆன்லைனில் பட்டா வாங்கிட்டு நீங்கள் ஒரு விவசாய நிலத்தில் கிணறு போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது இப்போ FMBயில் கிணறு எங்கே இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, EBக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. அப்படி நீங்கள் விஓ கிட்ட போகும்போது விஓ பார்த்தீங்கன்னா அவர் புலப்பட புத்தகத்தில் பார்க்கும்போது 2A தான் இருக்கும். அந்த 2A1 2A2 என்ன ஆச்சுன்னே அவருக்கு தெரியாது. அப்படி தெரியாமல் இருக்கிற பட்சத்தில் அவரால் அந்த கிணறு எந்த இடம்ட்டு குறிப்பிடவே முடியாது. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பயிர் கடன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வீடு கட்டுறதுக்கு வங்கி கடன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, பயிருக்கு இன்சூரன்ஸு, வறட்சி நிவாரணம், வெள்ள நிவாரணம், நில எடுப்பு, இப்போ உங்களோட நிலம் கவர்மெண்ட் ஏதோ ஒரு ஸ்கீமுக்கு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்திலாம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுடைய மேப் இருக்காது, உங்ககிட்ட ஆப்பதிவேடு இருக்காது. இவங்க ஏதாச்சும் டேட்டா கேட்குறாங்கன்னா அந்த டேட்டா இல்லாத பட்சத்தில் விஓ கையெழுத்தோடு இதெல்லாம் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்ககிட்ட இல்லாத பட்சத்தில் நீங்கள் அந்த நேரத்தில் போயிட்டு அலைய வேண்டியதும், அந்த நேரத்தில் அவசரமாக ரெடி பண்ணுறது, அந்த நேரத்தில் நீங்கள் லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவீர்கள். அதனால சுதாரிச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் பட்டா மாற்றம் செய்றீங்களோ ஜஸ்ட் ஒரு மேக் ஷூர் பண்ணுங்க. நிலத்தை நம்ம வாங்கிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணாவே எல்லாமே மாறிடும். அந்த மாதிரி எண்ணத்துக்கு போகாதீங்க. ஒரு நாள் எக்ஸ்ட்ரா அதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக மேக் ஷூர் பண்ணிக்கோங்க, எல்லா விஷயமும் சரியாக இருக்கான்ட்டு. நிலத்தை வாங்குறதை விட அதனோட டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக வச்சு அதை காப்பாற்றிக்கிறது தான் மிகவும் முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் பட்டா வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி எல்லா டேட்டா உட்பிரிவு பட்டாவிலையும் மாறி இருக்கணும், சிட்டா கிராம பதிவேட்டில் இருக்கக்கூடிய சிட்டாவில் ஆப்பதிவேடு FMB இது எல்லாத்துலேயும் மாறிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் சர்வேயரை பின்தொடர்ந்து அதை அப்டேட் செய்ய சொல்லி அப்டேட் பண்ணி முடிச்சுட்டு விஓ கிட்ட போயிட்டு நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணணும். சார் இந்த மாதிரி நம்ம சர்வேயர் மூலமாக மாற்றினேன், அது மாறிடுச்சா பாருங்கன்ட்டு. இதெல்லாம் முடிச்சிங்கன்னா தான் உங்களோட நிலம் கம்ப்ளீட்டாக உங்களுடையது அஃபிஷியலாக உங்கள் பேரில் மாறிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கி இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். பெரும்பாலும் ஏமாறாதீங்க. லஞ்சம் கொடுக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் லஞ்சம் எல்லாமே நீங்கள் உறுதியாக நிற்கிற பட்சத்தில் நீங்கள் டைம் ஆகலாம், கொஞ்சம் காலம் அவங்க தாழ்த்தலாம், 1 மாதமோ 2 மாதமோ டைம் எடுத்துக்கலாம். இப்போ கூட நம்மளோட நேரில் ஒருத்தர் லஞ்சமே கொடுக்காம வேலூரில் அரியூருன்ற கிராமத்தில் அவருடைய பிளாட் 2 சர்வே நம்பருக்கு நடுவில் இருந்தது. அது 1 ரூபா கூட செலவு பண்ணாமல் அதை அப்ளை பண்ணி வெயிட் பண்ணி அவர் முறைப்படியாக அதை பட்டாவும் பிரித்து வாங்கிட்டார். உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம் வெறும் கவர்மெண்ட் ஃபீஸ் 860 ரூபா மட்டும் தான் பே பண்ணார். அவங்க கேட்ட டாக்குமெண்ட் கொடுத்தாரு, கள விசாரணையில் அந்த ஃபீல்டை கொண்டு போய் காட்டினார். அண்ட் எல்லா வேலையும் அவருக்கு ஈஸியாக முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பயன்பெறணும் அப்படின்னு தான் இந்த அவேர்னஸ் வீடியோலாம் போடுறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு அனுப்புங்க, வேறு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.